ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அதே ஜாவா அசைன்மெண்ட்டில் கொஷின் 2லேருந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னு சொன்னால் என்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜாவாவில் பேட்டர்ன் பிரிண்டிங், அதாவது ஃபோர் லூப்பை பயன்படுத்தி லூப்பிங் கன்செப்டை பயன்படுத்தி ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங்க்குரிய ஒரு கொஷனாக இருக்குது. இதில் வந்து 5 rows, இந்த சைடில் இருக்கிற படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 rows-உம் 5 rows-உம் 5 columns-உம் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ்லையுமே அந்த ரோஸை டிபெண்ட் பண்ணினதான வேல்யூஸுக்குரிய ஸ்டார்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 rows-ல் 5 ஸ்டார் இருக்குது. அதாவது 5 4 3 2 1 அதுதான் அந்த ரோஸ் வந்து கொண்டிருக்கு. முதலாவது ரோ, அதாவது 5 இருக்கக்கூடிய முதலாவது ரோவில் 5 ஸ்டாரும், 4 இருக்கக்கூடிய ரெண்டாவது ரோவில் 4 ஸ்டார், அடுத்தது 3 இருக்கக்கூடிய தேர்ட் ரோவில் வந்து 3 ஸ்டார், அடுத்தது 2 ஸ்டார், அடுத்தது 1 ஸ்டார், இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரோஸ் வந்து 5ல் ஆரம்பித்து 1ல் எண்ட் ஆகுது. ஸோ அவங்க ஸ்டார்ட் அண்ட் எண்டிங்குக்குரிய டிக்ரீஸ் வந்து -1 நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதே நேரம் கொலமை பார்த்திங்கன்னு சொன்னால் கொலம் 1ல் ஸ்டார்ட் பண்ணி அது எண்ட் ஆகுது. எதை டிபெண்ட் பண்ணி எண்ட் ஆகுதுன்னு சொன்னால் ரோவினுடைய வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி அது எண்ட் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 1 இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த குளத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிளியராக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவது ரோ 5ல் ஸ்டார்ட் பண்ணது, ரெண்டாவது ரோ 4 3 2 1 அப்படின்னு ரோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. அதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வருது. இது எல்லாமே இந்த காலம் வந்து ரோவை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய கன்செப்ட். ஸோ இந்த கன்செப்டை நாங்கள் வச்சுக்கொண்டு ஃப்ளோ சார்ட் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி வரும். ஸோ வெயிட் அ மினிட். ஸோ ரைட், ஓகே. இப்போ இதில் ஸோ ரோ வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் எந்த விதமான இன்புட்டுமே இல்லை. டிரெக்டாக இங்கே நடக்கக்கூடிய வேலைகள் ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட் 2 விஷயம் தான் நடக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃப்ளோ சார்ட் அல்கோரிதம் சூடோகோட் இது சம்மந்தமான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இதுக்குரிய வீடியோ நான் ஆல்ரெடி செய்திருக்கேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட் ஆப்ஷன்லேயே தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இது வந்து ரோஸ் வந்து 5ல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஃப்ளோ சார்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு i = 5 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த i என்ற வேரியபிள் எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரோவை தான் ரீப்ரசென்ட் பண்ணுது. ரோ 5ல் ஸ்டார்ட் பண்ணுது, அது எண்டாக போகிற இடம் வந்து 1. ஸோ அதனால் வைல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நாங்கள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ஓகேயாக இருக்கக்குள்ள கொலத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கொலம் வந்துட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே ஜே என்ற வேரியபிள் வந்து மென்ஷன் பண்ணப்படுறது கொலத்தை 1ல் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஜே எதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா ஐயை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனுடைய எண்டிங்குமே ஐயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது, அதாவது ரோவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால தான் இங்கே ஐ என்ற வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு முறையும் அதை ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போது பிரிண்ட் பண்ணிவிட்டு ஜே = j+1 ஜேயோட ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கொண்டே வருது. ரைட், இது இந்த மாதிரி லூப் ஆகிக்கொண்டு இருக்க போகுது. அதே நேரம் ரோவில் -1 ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்த விஷயத்தையும் நாங்கள் இங்கே நோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் கன்செப்டை வச்சுக்கொண்டு நாங்கள் டிரெக்டாக ப்ரோக்ராமிங்குள்ளே போவோம். ஸோ ஓகே, அண்ட் தென் இந்த கொஷின் படி இந்த ஜாவா ப்ரோக்ராம் வந்து பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ஃபைலில் சேவ் பண்ண போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸையுமே பேட்டர்ன் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். கிளாஸ் நேமையுமே பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதற்காக ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃபைன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளோ சார்ட் அப்படி இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நாங்கள் கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது i என்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இங்கே 5ன்றது நம்பர், ஸோ இன்டிஜர் int அப்படின்னு போடுறோம். i = 5 அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் y WHILE ஓப்பன் ப்ராக்கெட்
ஐயில் இருக்கிற வேல்யூ greater than or equal 1. ஐயில் இருக்கிற வேல்யூ வந்து ஒன்றை விட பெரிதாகவோ அல்லது ஒன்றுக்கு சமனாகவோ இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். அது வரைக்குமே இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயலினுடைய ஸ்ட்ரக்சர் படி இன்னொரு விஷயம் 3 விஷயம் நாங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டார்டிங், எண்டிங், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இதுபடி டிக்ரிமெண்ட் நடக்குது. அதாவது முதலாவது இந்த நாங்கள் ஐஎன்டு கன்சிடர் பண்ணுறது ஒரு ரோ. ஸோ ரோவில் வந்து இந்த டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸ்டார்ட் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம், ஓகே, ஸ்டார்டிங் கொடுத்துட்டோம், எண்டிங்கும் கொடுத்துட்டோம், ஓகே, ரைட். அண்ட் தென் டிக்ரிமெண்ட் ஆர் இன்க்ரிமெண்ட் இந்த விஷயம் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இதை நாங்கள் ஃப்ளோ சார்ட்டில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நோ என்ற போர்ஷனில் இந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல I equal I minus 1 column, right. இது உலகம் வயலினுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு, வயலினுடைய கட்டமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரோவுக்குரியது. ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் பண்ணுதா அப்படின்றதுக்காக system.out.print double quotation ஒரு star and then column. ஸோ ஃபைன், எந்த ஒரு எரருமே இல்லாமல் ஓகே இது ஒர்க் பண்ணுது. ஆனால் இந்த ஒரு விஷயம் I equal I+1 அப்படின்றதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரியும் போடலாம். ஸோ அப்படின்னா I மைனஸ் ஈக்குவல் 1 இந்த மாதிரி நாங்கள் கோட் ரைட் பண்ணலாம். நான் அதை இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு இதையுமே நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, சேம் அவுட்புட் 1 2 3 4 5 ஸ்டார். அண்ட் தென் இந்த மாதிரியுமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஷார்ட்டாக I மைனஸ் மைனஸ். ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் அதை ரன் பண்ணலாம். ஸோ சேம் அவுட்புட். ஸோ நான் இது ரெண்டையுமே எடுத்துடுறேன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கட்டும், ரைட். ஓகே, இந்த I வந்து மென்ஷன் பண்ணுறது ரோவை. ஸோ ரோக்குரிய போர்ஷன் நாங்கள் கொஞ்சம் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் குளத்துக்கு வரோம். ஸோ ஜே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணப்படுறது குளம். ஸோ இங்கே ஸோ மற்ற விஷயங்களை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு ஸோ ஜே ஈக்குவல் 1. ஸோ ஜே என்று சொல்கிறது இங்கே ஒரு இன்டிஜர், அதனால் இன்டிஜர் INT அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜே ஈக்குவல் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒய் ஓப்பன் ப்ராக்கெட் ஜே ஸ்மாலர் தேன் ஈக்குவல் I அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னென்னு சொன்னால் இங்கே ஐன்றது ரோ. ஸோ ரோவை டிபெண்ட் பண்ணி தான் கொலம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ ஓப்பன் ஹர்லி ப்ரைசஸ், அதுக்குள்ளே system.out.print double quotation star, right. அதுக்கு பிறகு ஜே ப்ளஸ் ப்ளஸ், ஜேயில் இருக்கிற விஷயங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஓகே, தென் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே ஃபைன், ஓகே ரைட். இப்போ இங்கே ஓகே அவுட்புட் சரியாக இருக்குது. ஆனால் என்ன எங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒரு பேட்டர்னாக அது பிரிண்ட் ஆகணும், ஒரு ஸ்டார் மாதிரி அது பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அது வரணும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இடைவெளி ஏற்படுத்துறதுக்காக இந்த வயல் லூப்பினுடைய, அதாவது குளத்துக்குரிய வயல் லூப்புக்கு வெளியில் இடைவெளி ஏற்படுத்துறதுக்காக சிஸ்டம் டாட், அதாவது நியூ லைன் ஏற்படுத்துறதுக்காக அவுட்.println அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம். நியூ லைனை கொண்டு வரணும் என்றதுக்காக. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இது நாங்கள் வைல் லூப்பை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ இதே விஷயத்தை வைல் லூப் போல் இன்னொரு லூப் இருக்குது, ஃபோர் லூப் அப்படின்னு சொல்லி, அதை பேஸ் பண்ணி நாங்கள் செய்யலாம். ஸோ நான் என்ன செய்யறேன்னா இதை கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நான் டிரெக்டாக அல்லது இதை நான் ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது இருக்கட்டும், ஃபோர் லூப்பில் நான் அதை கொஞ்சம் ரன் பண்ணி காட்டுறேன். இதே விஷயத்தை நான் ஃபோர் லூப்பில் ரன் பண்ணுறேன். இன்ட் I ஈக்குவல் 5. அதாவது இன்ஜின்னு சொன்னால்
வைல் லூப்பில் நாங்கள் தனியாக டிக்ளேர் பண்ணியிருக்கிற விஷயங்களை இங்கே ஒரே லைன்லேயே நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுதான் ஃபோர் லூப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி செய்கிறதால என்னென்னு சொன்னால் மினிமல் லைன்ஸ் ஆஃப் கோடாக இருக்குது. வைல் லூப்பில் கிட்டத்தட்ட இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடிங் வாரதுக்கு ஃபோர் லூப்பில் ஒரு சின்னதாகவே இந்த விஷயம் முடிஞ்சிடும். அண்ட் தென் செக் பண்ணுறோம். ஐயில் இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 1 அண்ட் தென் I minus curly braces. இந்த for loop வந்து காலத்துக்குரிய for loop j equal 1. jயில் இருக்கிற வேல்யூ smaller than equal ஐயில் இருக்கிற வேல்யூவோட ஸ்மாலாகவும் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் j ++. system.out.print and then new line ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இன்னொரு system.out.println. Then same output 1 2 3 4 5 1 2 3 4 5 5 star. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுக்குரிய கோடிங்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்னோடய GitHubல இருக்குது. அதுக்குரிய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.